தமிழக தென்னக தொடர்வண்டித்துறையும் ஐசிஎஃப் தொழிற்சாலையிலும் தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளிலே 8 விழுக்காடு கூட தமிழர்கள் பணி நியமனம் செய்யப்படாமல் திட்டமிட்டு புறக்கணித்து வருகிறார்கள். இதற்கு காரணம் வடநாட்டிலே இருக்கக்கூடிய பல இன்ஸ்டிடியூட்ஸ் பயிற்சி கூடங்கள் ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி போன்ற வாரியத்தோடு அதிகாரிகளோடு கைகோர்த்து கொண்டு வினாத்தாள்களை அங்கே அந்த பகுதியிலே வடநாட்டிலே விற்று அதன் வழியாக தேர்விலே எளிதாக தேர்வு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வடநாட்டுக்காரர்களை பணி நியமனம் செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த தேர்வு ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி தேர்வு வாரியம் அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அது மட்டுமல்ல, வடநாட்டை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் இங்கே வடநாட்டு மக்களை இங்கே தொடர்வண்டித்துறையிலே இந்திய நிறுவனங்களிலே பணி நியமனம் செய்வதிலே போட்டி போட்டுக்கொண்டு நியமனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழர்கள் திட்டமிட்டு கடந்த 10 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு 8 விழுக்காடு கூட நியமனம் செய்யப்படாமல் ஒரு இழிநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1998ஆம் ஆண்டு முதல் ஐசிஎஃப்பிலே பயிற்சி முடித்தவர்கள் இதுவரை பணி நியமனம் செய்யப்படாமல் புறக்கணித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3500 பயிற்சி பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ரயில்வே துறையிலே 2008ஆம் ஆண்டு முதல் 1500க்கும் மேற்பட்ட பயிற்சி பணியாளர்கள் பயிற்சி முடித்தும் வேலை கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் மற்ற மண்டலங்களிலே அனைத்து தமிழ்நாட்டை தவிர அனைத்து மண்டலங்களிலும் 2012ஆம் ஆண்டு வரை பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை கொடுத்து விட்டார்கள். இத்தகைய இந்திய அரசின் ஐசிஎஃப் ரயில்வே துறையினுடைய இரண்டக போக்கினால் தமிழர்கள் ஒரு மிக கொடுமையான இழிவான சூழலில் பாதிக்கப்பட்டு அகதிகளாக தமிழ் மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலை அது மட்டுமல்ல, ஒரு புதிய ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி தேர்வின் வழியாக ஒருவரை புதியதாக பணி நியமனம் செய்தால் பயிற்சியுடன் மொத்த தொகை 2,50,000 ரூபாய் செலவாகிறது. ஆனால் இந்த பயிற்சி முடித்தவர்களை பணி நியமனம் செய்தால் ₹1 கூட செலவாகாது. இருந்தாலும் அந்த 2.5 லட்சம் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து இந்த ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி வாரியம் ரயில்வே துறையும் ஐசிஎஃப் நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து கொண்டு மக்களினுடைய வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நம் தாய் தமிழ் நாட்டிலே இயங்கக்கூடிய தொடர்வண்டி துறையும் ஐசிஎஃப் தொழிற்சாலையிலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தமிழர்கள் 70 விழுக்காடு வேலைவாய்ப்பிலே 70 விழுக்காடு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆக்ட் அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்சி பணி முடித்தவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ஐசிஎஃப்பிலும் ரயில்வேயிலும் சேர்த்து 5000 பேர் இருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும். சேஃப்டி செக்யூரிட்டி என்ற கேட்டகரியிலே 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைகள் இங்கு இந்தியாவிலே இருக்கிறது. இருப்பினும் இந்த வேலைகளில் மக்களினுடைய உயிர் பாதுகாப்பு செலுத்தக்கூடிய ஒரு துறை சேஃப்டி கேட்டகரி, இதுதான் ரயில்வே துறையிலே 80 விழுக்காடு இருக்கிறது. ஆனால் அந்த சேஃப்டி கேட்டகரியிலே பயிற்சி முடித்தவர்களை நியமனம் செய்தால்தான் மக்களுக்கு பாதுகாப்பு, இந்த தமிழ் இனத்திற்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே இந்த பயிற்சி முடித்தவர்களை தமிழ்நாட்டினுடைய தொடர்வண்டி துறையிலும் ஐசிஎஃப் துறையிலும் உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை பல முறை நாங்கள் இந்திய அரசிடமும் தொடர்வண்டி துறையினரிடமும் ஐசிஎஃப் நிர்வாகத்திடமும் முன்வைத்தோம். இதுவரை அவர்கள் செவிசாய்க்கவில்லை. எனவேதான் தமிழக முதல்வரிடம் இந்த செய்தியை கொண்டு சென்று இந்திய அரசை அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தி நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய வாழ்வுரிமையை தமிழ் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை உயர்த்திட வேண்டுகோள் விடுக்கும் வகையிலே இங்கே தமிழக முதல்வரிடம் கோட்டை நோக்கி மனு கொடுக்கும் வகையிலே கோட்டை நோக்கி பேரணி நடத்த இருக்கின்றோம். வேலுமணி, தமிழர் எழுச்சியர்.